வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். லோக்கோ பைலட் ட்ரைனிங்காக வந்த செபாஸ்டியன் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்த ஜோசப் கிட்ட அவரோட அத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல நடந்த இல்ல அவர் கேள்விப்பட்ட அமானுஷ்யமான நிகழ்வுகளை பத்தி கேட்க ஆரம்பிச்சான். அதுக்கு அவரு 2 நிகழ்வுகளை பத்தி சொல்லி இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். கடைசியா அவர் சொன்ன நிகழ்வுக்கு அப்புறம் செபாஸ்டியனும் ஜோசப்பும் வழக்கம் போல அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் அடுத்தடுத்து வந்த நாட்கள்ல பெருசா டைட் ஷெட்யூல் எதுவும் இல்ல, கொஞ்சம் ஒர்க் ஃப்ரீயா தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க கிளம்ப வேண்டிய ஸ்டேஷன்ல இருந்து சிக்னல் கிடைச்சி ட்ரெயினை மூவ் பண்ண ஆரம்பிச்சு நார்மல் ஸ்பீடுக்கு கொண்டு வந்து செபாஸ்டியன் அந்த ட்ரெயினை ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருந்ததை கவனிச்சாரு ஜோசப். கொஞ்ச நேரம் கழிச்சு செபாஸ்டியன் கிட்ட அவரே பேச ஆரம்பிச்சாரு. என்ன செபாஸ்டியன், இன்னைக்கு எதுவுமே பேசாம வர்றேன்னு கேட்கவும் அதுக்கு செபாஸ்டியன், ஐயோ அப்படியெல்லாம் இல்ல சார், நான் ஏதாவது கேட்டா நீங்க தப்பான்னு நினைச்சுப்பீங்களோன்னு தான் அமைதியா இருக்கேன்னு சொன்னான். இதை கேட்டவரு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, எப்பயுமே நீதானே ஏதாவது சொல்லி கேப்ப, இந்த தடவை நான் நேர்ல பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட சொல்லான் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இது ரயில்வேஸ்ல இருக்க சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு நிகழ்வு, ஸோ பெருசா யார்கிட்டையும் வெளியே சொல்லிக்காதன்னு ஆரம்பத்திலேயே ஒரு அலர்ட்டையும் கொடுத்திருக்காரு ஜோசப். அந்த அலர்ட்டை கொடுக்கவும் அது வரைக்கும் இல்லாத ஒரு ஆர்வம் செபாஸ்டியனுக்குள்ள ஏற்பட்டிருக்கு. அடுத்து ஜோசப் சொல்ல போறதை கேட்கறதுக்காக ரொம்ப ஆவலா காத்திருந்தான் செபாஸ்டியன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜோசஃபே பேச ஆரம்பிச்சாரு. நான் வேலைக்கு சேர்ந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். கூட்ஸ் லோக்கோ பைலட்டா இருந்து பேசஞ்சர் ட்ரெயினோட லோக்கோ பைலட்டா சர்வீஸை ஆரம்பிச்சிருந்த ஒரு டைம்ல அது நடந்ததுன்னு சொன்னாரு. அப்போ இங்க இருக்க ரூட்ல எல்லாம் ஒர்க் பண்ணல, வேற ஒரு ஸ்டேட்ல ஒரு ரூரல் ஏரியாவில் இருந்திருக்காரு. அந்த ரூட் ஒரு காலத்துல மக்கள் அதிகமா பயன்படுத்திட்டு வந்த ஒரு ரூட் தான். ஆனா அவர் ஜாயின் பண்ண டைம்ல அந்த ரூட்ல பெருசா எதுவும் கூட்டமே வந்தது கிடையாது. கரெக்டா ட்ரெயின் ஃபில் ஆகிற அளவுக்கு கூட்டம் வந்தாலே பெரிய விஷயம்னு தான் சொல்லணும். 85 இருந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு இருந்த அந்த ரூட்டுக்கு நடுவில் சின்னதும் ரொம்ப சின்னதுமா ஒரு 4-5 ஸ்டேஷன்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கு. அங்க எல்லாம் ஒரு நிமிஷம் ட்ரெயினை நிறுத்தினாலே பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு ரூட் அது. அதே மாதிரி அதிகம் தொந்தரவில்லாத ஒரு ரூட்னு சொல்லி இருந்தாங்க. ஒரு சில எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் அந்த பக்கமா போனாலும் அதெல்லாம் பெரும்பாலும் அந்த ஸ்டேஷன்ஸ்ல நிக்கவே நிக்காது. ஜோசப் அந்த ரூட் வழியா போன பேசஞ்சர் ட்ரெயின்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்ததால கண்டிப்பா அந்த ஸ்டேஷன் எல்லாத்துலயும் நிறுத்தி தான் போகணும். அந்த வழியா 2 முறை அப் அண்ட் டவுன் போயிட்டு வர ஒரு பேசஞ்சர் ட்ரெயின்ல தான் நான் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மார்னிங் 7 மணிக்கு அந்த ட்ரெயின் மெயின் ஸ்டேஷனை விட்டு கிளம்புனா அப் அண்ட் டவுன் போயிட்டு வர எப்படியும் ஒரு 4 இருந்து 5 மணி நேரமாச்சு ஆகும். அதே மாதிரி ஈவினிங் 4 மணிக்கு எடுத்தா ட்ரிப்பை முடிச்சுட்டு திரும்ப அதே ஸ்டேஷனுக்கு திரும்பி வர ஆல்மோஸ்ட் 9 கிட்ட ஆயிடும். இப்படி ஜோசப்பும் அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தரும் அந்த ட்ரெயின்ல ஷிஃப்ட்ல இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் மார்னிங் அந்த ரூட்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஸ்டேஷன்ல வழக்கத்துக்கு மாறா அதிக கூட்டமா இருந்திருக்கு. அதை பார்க்கும்போதே அங்க ஏதோ பிரச்சனைன்றது மட்டும் ஜோசப்புக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அந்த ஸ்டேஷன்ல வேலை செய்யறவங்க யாராவது வந்தாலாச்சும் அவர்கிட்ட கேட்கலான்னு பார்த்திருக்காரு ஜோசப். அப்போ ட்ரெயினுக்கு சிக்னல் கொடுக்கறவரு அங்க வந்திருக்காரு. அவர்கிட்ட அங்க என்ன பிரச்சனை சார்னு கேட்டிருக்காரு ஜோசப். அதுக்கு அவரு, எங்களுக்கே எதுவும் புரியல சார், அதான் விசாரிச்சுட்டு இருக்கோம்னு சொன்னாரு. இந்த பதிலே ஜோசப்புக்கு வித்தியாசமா பட்டிருக்கு. அதுக்குள்ள டைம் ஆகிட்டதால ஜோசப்பும் அந்த ட்ரெயினை மூவ் பண்ணி கிளம்பி இருக்காரு. சரி, யாராவது ட்ரெயின்ல விழ போயிருப்பாங்க, அவங்கள காப்பாத்திட்டு சுத்தி நின்னு திட்டிட்டு இருக்காங்க போலன்னு அதை பெருசா கண்டுக்காம போயிருக்காரு ஜோசப். அந்த ஷிஃப்ட் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அங்க யாருமே இல்லாததால அதை பத்தி பெருசா அவரு கண்டுக்கவும் இல்லை. இப்படியே 1 மாசத்துக்கு மேல போயிருக்கு. அப்போ மறுபடியும் ஒரு மார்னிங் ஷிஃப்ட்ல அந்த ட்ரெயின் போய்கிட்டு இருக்கும்போது அதே குறிப்பிட்ட ஸ்டேஷன்ல ஒரே கூட்டமா இருந்திருக்கு. ஆனா போன முறையை விட இந்த முறை கூட்டம் அதிகமாவே இருந்திருக்கு. இந்த முறை என்ன நடந்துச்சுன்னு கேட்க கூட யாருமே முன்னாடி இல்ல. பேக் சைட்ல இருந்து சிக்னல் கிடைக்கவும் ஜோசப் ட்ரெயின் அங்க இருந்து மூவ் பண்ணி இருக்காரு. முதல் தடவை நடந்த மாதிரியே திரும்பி வரும்போதும் அந்த ஸ்டேஷன்ல யாருமே இல்ல. இப்படியே ஒரு 2 மாசம் கடந்திருக்கு. மறுபடியும் அதே ஸ்டேஷன்ல மார்னிங் ஷிஃப்ட்ல ட்ரெயின் அங்க போய் நிக்கும் போது திரும்பவும் அங்க ஒரே கூட்டமா இருந்திருக்கு. என்னடா இங்க மட்டும் அடிக்கடி கூட்டமா நின்னுகிட்டே இருக்காங்கன்னு அவருக்குள்ள ஒரு டவுட் ஏற்பட்டிருக்கு. அன்னைக்கு மார்னிங் ஷிஃப்ட் முடிஞ்சு மெயின் ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் போனதும் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட போய் அந்த குறிப்பிட்ட ஸ்டேஷனோட பேரை சொல்லி அங்க என்னதான் பிரச்சனை நடக்குதுன்னு கேட்டிருக்காரு ஜோசப். அதுக்கு அவரு நிமிர்ந்து பார்த்து, உனக்கு எதுக்கு அதெல்லாம், தேவையில்லாம எந்த விஷயத்திலையும் தலையிடாத, உன்னோட வேலையை மட்டும் பாருன்னு திட்டி அனுப்பியிருக்காரு அந்த அதிகாரி. அவர் அப்படி பேசினதுல இருந்தே அங்க ஏதோ சரியா இல்லைன்ற ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதை பத்தி அவருக்கு அடுத்த நிலையில இருந்த ஆபீசர் கிட்டையும் கேட்டிருக்காரு. அதுக்கு அவரும், எனக்கும் எதுவும் தெரியல ஜோசப், ஆனா அந்த ஸ்டேஷன்ல என்னமோ பிரச்சனை நடக்குதுன்னு மட்டும் தெரியுதுன்னு குறிப்பிட்டிருக்காரு.
அதுக்கு ஜோசப் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்படியும் அந்த மனுஷன் உங்ககிட்ட சொல்லாம இருக்க மாட்டாரு, அப்படி ஏதாவது தெரிஞ்சா கண்டிப்பா என்கிட்டயும் சொல்லுங்க சார்னு சொல்லிட்டு ஜோசப் தன்னோட ஷிஃப்ட பார்க்க போயிருக்காரு. இப்படியே ஒரு 4-5 மாசம் போயிருக்கு. அந்த 4-5 மாசத்துல 2 தடவை அந்த குறிப்பிட்ட ஸ்டேஷன்ல மட்டும் திரும்ப திரும்ப ஏதோ பிரச்சனை நடக்குதுன்றத ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் ஜோசப்ப திட்டின அந்த ஆபீசர் அவரை கூப்பிட்டதா ஒருத்தர் வந்து சொல்லி இருக்காரு. அவர் எதுக்கு என்ன கூப்பிடுறாரு, ஏதாவது தப்பு நடந்திருக்கும்னு ஒருவித பதட்டத்தோடைய தான் அவரோட ரூமை நோக்கி போயிருக்காரு ஜோசப். அந்த அறையில அந்த அதிகாரி ஜோசப்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு போல. ஜோசப் பார்த்ததும் எதையோ எழுதிட்டு இருந்தவர் எதிரில் இருந்த சேரை காட்டி அங்க உட்கார சொன்னாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவர் எழுத வேண்டியதெல்லாம் எழுத முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் பொறுமையா ஜோசஃபையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்துட்டு என்ன சார் ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டிருக்காரு ஜோசப். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ டெய்லியும் போயிட்டு இருக்கல அந்த ரூட்ல, அப்போ ஏதாவது வித்தியாசமா கவனிச்சிருக்கியான்னு கேட்டிருக்காரு அந்த அதிகாரி. அதுவும் குறிப்பா நைட் டைம்ல அந்த ரூட்ல போகும்போது ஏதாவது வித்தியாசமா உன்னோட கண்ணில் பட்டுச்சான்னு கேட்டிருக்காரு அந்த அதிகாரி. இப்படி அவர் கேட்டதும் முதல்ல அந்த ஸ்டேஷன்ல பார்த்த விஷயத்துல இருந்து சமீபமா ஜோசப் பார்த்தது வரைக்கும் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லிட்டு, இதையெல்லாம் தான் சார் நான் பார்த்தேன், வேற எதுவுமே எனக்கு தெரியாதேன்னு சொல்லியிருக்காரு ஜோசப். இருந்தாலும் அவரு ஜோசப்ப விடுறதா இல்ல. திரும்ப திரும்ப அந்த ரூட்ல வர்றப்ப, குறிப்பா நைட் டைம்ல திரும்பி வர்றப்ப எதையாவது பாத்தியான்னு திரும்ப திரும்ப சின்ன சின்ன டீடைல்ஸையும் குடஞ்சு கேட்டிருக்காரு. ஜோசப் அப்படி ஏதாவது பார்த்திருந்தா தானே சொல்றதுக்கு, அப்படி எதுவுமே பார்க்கலையே சார்னு மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லி இருக்காரு. ஆனா அதை அவரு நம்பின மாதிரியே தெரியல. எப்படியோ ஒரு வழியா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சரி போன்னு சொல்லி இருக்காரு அந்த அதிகாரி. ஆனா ஜோசப் வெளியே போறதுக்கு முன்னாடியே திரும்பவும் அவரை கூப்பிட்டு நைட் டைம்ல அந்த ரூட்ல வரும்போது கவனமா வான்னு சொல்லியிருக்காரு அந்த அதிகாரி. அப்போ இதுல கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கு, எப்படியாவது இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு ஜோசப்குள்ளேயும் ஒரு கியூரியாசிட்டி ஏற்பட்டிருக்கு. ஆனா அவர் விசாரிச்ச அந்த அதிகாரி ஜோசப்பை கேள்வி கேட்டாரே தவிர ஜோசப்பை கேள்வி கேட்கவே விடல. அப்புறம் சில மாசம் கழிச்சு ஜோசப்பை அந்த குறிப்பிட்ட ஸ்டேஷன்ல இனிமே ட்ரெயினை நிறுத்த வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சில மாதங்கள்லயே அந்த ஸ்டேஷனை தற்காலிகமா மூடினாங்க. அதுக்கப்புறம் நிரந்தரமாவே மூடி இருக்காங்க. இதெல்லாம் நடந்து பல மாசங்கள் கழிச்சுதான் அந்த குறிப்பிட்ட ஸ்டேஷன்ல என்ன நடந்ததுன்ற தகவல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அதுல முதல் விஷயம், அங்க ஜோசப் சந்தேகப்பட்ட மாதிரி இறப்புகள் எதுவும் ஏற்படல. இந்த சந்தேகம் அவருக்கு அப்பவே இருந்தது. ஏன்னா யாராவது இறந்து போயிருந்தா கண்டிப்பா அந்த விஷயம் ரொம்ப பெருசா வெளியே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஏன் அந்த சந்தேகம் ஜோசப்புக்கு ஏற்பட்டுச்சுன்னா அவர் அந்த அதிகாரி விசாரிச்சதுதான் காரணம். அதுக்கப்புறம் இன்னொரு தகவல் தெரிய வந்தது. அந்த குறிப்பிட்ட ஸ்டேஷன்ல வழக்கத்துக்கு மாறா பல அமானுஷமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சதாவும், அதனால அந்த ஸ்டேஷன்ல இருந்தவங்க பயந்து போக ஆரம்பிச்சதாவும் தகவல் கிடைச்சது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு கனெக்ஷனே இல்லாம தான் அந்த ஸ்டேஷனை பத்தி கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மேலும் பல தகவல்கள் தெரிய ஆரம்பிச்சது. அந்த தகவல்களை எல்லாம் ஒன்னு சேர்த்து பார்க்கும்போது அந்த ஸ்டேஷன்ல என்ன நடந்திருக்கலான்றத பத்தி ஜோசப்புக்கு ஒரு கிளியரான பிக்சரை தெரிஞ்சது. அவருக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு பார்க்கும்போது அந்த ஸ்டேஷன் கட்ட ஆரம்பிச்ச சமயத்துல இருந்தே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அங்க ஸ்டேஷன் கட்டி முடிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் அது நின்ன பாடில்ல. ட்ரெயின் எதுவுமே வராத சமயத்துல ட்ரெயின் ஹாரன் சத்தம் கேட்கறது, பகல் நேரத்திலேயே அந்த ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம்ஸ்ல மனிதர்கள் யாருமே இல்லைன்னாலும் நின்னுட்டு இருக்க மாதிரியும் பேசிட்டு இருக்கிற மாதிரியும் சத்தம் கேட்கறது, என்னடான்னு ஸ்டேஷன் மாஸ்டர் ரூம்ல இருந்தோ இல்ல டிக்கெட் கொடுக்கற இடத்துல இருந்தோ வெளியே வந்து பார்த்தா அங்க யாருமே இருக்காம போறதுன்னு ஏகப்பட்ட சம்பவங்கள் தொடர்ச்சியா அங்க நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாளைக்கு மேக்சிமம் அங்க ட்ரெயின் வர்றதே 4 முறை தான். அதை தாண்டி வேற ட்ரெயின்கள் வந்தாலும் அந்த ஸ்டேஷன்ல நிக்கிறதே கிடையாது. அங்க ட்ரெயின் நிக்கிற சமயத்துல மட்டும்தான் பேசஞ்சர்ஸே அங்க பார்க்க முடியும். அதுவும் ஏதோ கூட்டமாவெல்லாம் ஏறி இறங்க மாட்டாங்க. ஒரு 10 பேர் ஏறி இறங்கினாவே பெரிய விஷயம்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அடிக்கடி அங்க மனிதர்கள் நிக்கிற மாதிரி பேசுற மாதிரியான சத்தங்கள் கேட்பதெல்லாம் வியர்டான பயமுறுத்தக்கூடிய விஷயங்களா இருந்திருக்கு. இதனாலேயே அந்த ஸ்டேஷன்ல இருந்த பலருமே பகல்லையே ஒருவித பயத்தோட தான் இருந்திருக்காங்க. நைட் டைம்ல அந்த ரூட் வழியா போகக்கூடிய கடைசி ட்ரெயின் 8 மணிக்கு பாஸ் ஆகும். அந்த ட்ரெயின் பாஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஸ்டேஷனை மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த 3-4 பேரும் அவங்களோட குவார்டர்ஸ்க்கு கிளம்பிடுவாங்க. அடுத்த நாள் காலையில 6 மணி வாக்குல தான் அவங்க திரும்பி டியூட்டிக்கு வருவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா, விடியற் காலை பொழுதுல அந்த ஸ்டேஷன்ல இருந்து கொஞ்ச தூரத்துல ட்ராக்க தள்ளி ஒரு இடத்துல ஒரு நபர் விழுந்து கிடந்ததை அந்த வழியா போனவங்க பார்த்திருக்காங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, ட்ரெயின் ட்ராக் பக்கத்துல யாரோ இறந்து போயிட்டாங்க போலன்னு உடனடியா இதை பத்தி பக்கத்திலேயே இருந்த ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லியும்
இருக்காங்க. ஸ்டேஷன்ல இருந்தவங்களும் உடனடியா அங்க ஓடி போயிருக்காங்க. அங்க போய் அந்த நபரை செக் பண்ணும்போது தான் அந்த நபர் இறந்து போகல, மயங்கி விழுந்திருக்காருன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது தெரிஞ்சதும் உடனடியா அவரை அந்த ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க. அது வரைக்குமே அந்த நபர் மயக்கத்துல இருந்து தெளியவே இல்லை. அதுதான் முதல் தடவை நடந்த ஒரு இன்சிடென்ட். அந்த சமயத்துல தான் கரெக்டா ஜோசப்பும் அவரோட ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்பதான் அவரும் அந்த கிரௌட பார்த்திருக்காரு. ஜோசப்போட ட்ரெயின் கிராஸ் ஆன சில நிமிடங்கள் கழிச்சு தான் அந்த நபர் கண் முழிச்சிருக்காரு. கண் முழிச்சவரு அவரை சுத்தி நின்னுட்டு இருந்த எல்லாரையும் ஒரு பயத்தோட ஒரு பார்வை பார்த்துட்டு, அது என்ன துரத்திட்டு வருது, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காரு. இதை கேட்டதும் அங்க இருந்த யாருக்கும் ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த ஆள் மறுபடியும் அது என்ன துரத்திட்டு வருது, என்னை காப்பாத்துங்கன்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. அவரை அமைதிப்படுத்தி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அது எந்த பலனும் கொடுக்கல. அவரு முதல்ல சொன்னதையே தான் திரும்ப சொல்லிட்டு இருந்திருக்காரு. அவரோட நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவரு கண்டிப்பா எதையோ பார்த்து பயந்திருப்பதை மட்டும் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்குள்ள ஏற்கனவே கால் பண்ண ஆம்புலன்ஸ் வரவும் அவரோட பிலாங்கிங்ஸோட சேர்த்து ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க ஸ்டேஷன்ல இருந்தவங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் அங்க சிடேட்டிவ் எல்லாம் கொடுத்து தான் அவரை அமைதியாக்கி தூங்க வச்சிருக்காங்க. அந்த மயக்கமெல்லாம் தெளிஞ்சு எழுந்ததுக்கு அப்புறம் தான் அவரு அமைதியா இருக்காரு. அவர் அமைதியானதுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட என்ன நடந்ததுன்றத பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல அதை பத்தி அவர் சொல்லவே தயங்கி இருக்காரு. அங்க போனவங்க எல்லாரும் அவருக்கு தைரியம் கொடுத்து பேச சொல்லியிருக்காங்க. அப்பதான் அவர் தனக்கு நடந்த ஒவ்வொன்றையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அவரு அந்த ஊர்ல இருந்த ஒரு நபரை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. ஆனா அவரு வெளியூர் போயிருந்திருக்காரு போல. அந்த டைம்ல இப்போ இருக்க மாதிரியான போன் வசதி எல்லாம் பெருசா கிடையாது. லேண்ட்லைன் மட்டும்தான், அதுவும் யாரோ ஒருத்தர் வீட்டுல மட்டும்தான் இருக்கும். இதனால எதுவா இருந்தாலும் லெட்டர்ல தான் தெரியப்படுத்திக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட்ல நடந்தது இது. இவரும் போன் பண்ணியும் சொல்லாம லெட்டர் எதுவுமே போடாம ஏதோ ஒரு நம்பிக்கையில அவர் இருப்பாருன்னு சொல்லி கிளம்பி வந்திருக்காரு. ஆனா வந்த இடத்துல அந்த ஆள் இல்ல போல. குடும்பத்தோட எங்கேயோ வெளியூர் போயிருந்திருக்காரு. திரும்ப வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகுன்றதும் அவருக்கு தெரிய வந்திருக்கு. அந்த ஊர்ல அவருக்கு வேற யாரையுமே தெரியாதுன்றதால திரும்ப போறதுக்காக அந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. அவர் திரும்ப வரும்போது ஆல்ரெடி மணி 8க்கு மேல ஆகி இருந்தது. அவர் ஸ்டேஷனுக்கு வரும்போது எல்லாமே க்ளோஸ் ஆகி இருந்திருக்கு. வேற வழி இல்லாம போகவும் நைட் ஸ்டேஷன் வெளியவே எங்கேயாவது படுத்துட்டு காலையில முதல் ட்ரெயின்ல இங்கிருந்து கிளம்பிடலான்னு அந்த ஸ்டேஷன் உள்ளேயே இருந்த ஒரு பெஞ்சில தூங்கி இருக்காரு அந்த நபர். அப்போ மிட் நைட்ல திடீர்னு ஒரு ட்ரெயினோட ஹார்ன் சவுண்ட் அவருக்கு கேட்டிருக்கு. இது கேட்டதும் தூக்கத்துல இருந்தவர் திடீர்னு முழிச்சிருக்காரு. டிக்கெட் எடுக்கலனாலும் எப்படியாவது ஊரு போய் சேர்ந்துடலான்னு பிளாட்ஃபார்ம்க்கு வந்து நின்று இருக்காரு அந்த நபர். அப்பதான் ரெண்டு பக்கமும் திரும்ப பார்த்திருக்காரு. ஆனா ட்ரெயின் வர்றதுக்கான எந்த அறிகுறியும் இல்ல. இத பார்த்ததும் அவருக்குள்ள ஒரு குழப்பமும் பயமும் ஏற்பட்டிருக்கு. அப்பதான் அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்தது. அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு ட்ரெயின் வந்து நிக்கிற மாதிரியும் கூட்டமா மக்கள் இறங்கி ஏறுற மாதிரியான சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவரை நிறைய பேர் கவனிக்கிற மாதிரியும் அவருக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அவரை சுத்தி யாருமே இல்ல. குழப்பத்தோடையே அவரோட பையை எடுத்துக்கிட்டு அவர் திரும்பி இருக்காரு. அவரால் அவர் நின்னுட்டு இருந்த இடத்த நம்பவே முடியல. ஏன்னா அவர் நின்னுட்டு இருந்தது ட்ரெயின் ட்ராக்கு நடுவுல. அவர் நின்னுட்டு இருந்த இடத்துல இருந்து ஸ்டேஷன் ரொம்ப தூரத்துல இருந்திருக்கு. நாம பிளாட்ஃபார்ம்ல தான் நின்னுட்டு இருந்தோம், எப்படி திடீர்னு இங்க வந்தோன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ அவருக்கு திரும்பவும் ஒரு ட்ரெயினோட ஹாரன் சத்தம் கேட்டிருக்கு. இந்த முறை திரும்பி பார்த்தவருக்கு ஒரு செகண்ட் மூச்சே நின்னு இருக்கு. ஏன்னா ஒரு ட்ரெயின் வேகமா இவரை நோக்கி வந்துகிட்டு இருந்தது. பயத்துல எப்படியாவது தப்பிக்கணும்னு அந்த ட்ராக்கை விட்டு வெளியே ஓட எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அவர் எத்தனை முறை வெளியே தப்பிக்க நினைச்சாலும் திரும்ப அந்த ட்ராக்குள்ளேயே வந்து நின்னுட்டு இருந்தாராம். அது எப்படின்னு அவருக்கு புரியவே இல்லை. ட்ரெயின் வேற பக்கத்துல வந்துகிட்டே இருந்திருக்கு. இவரும் பயத்துல கத்தி அலற ஆரம்பிச்சிருக்காரு. ட்ரெயின் இவர் கிட்ட வந்ததும் திடீர்னு காணாம போயிருக்கு. இது நடந்த அதிர்ச்சியிலேயே அவர் மயங்கி அந்த ட்ராக் பக்கத்திலேயே விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு எதுவுமே நினைவுல இல்ல. மறுநாள் ஊர்க்காரங்க அவரை பார்த்துதான் அவரை மீட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து அங்கிருந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அவர் சொன்ன அந்த விஷயத்த யாருமே அங்க நம்பவே இல்லை. ஏன் இவர் சொன்னதை கேள்விப்பட்டதும் அந்த ஸ்டேஷன்ல இருந்தவங்களாலேயே அதை நம்ப முடியல. அவர் ஏதாவது குடிச்சிட்டு வந்திருக்கலாம், இல்ல ஏதாவது ட்ரக்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இதை பண்ணியிருக்கலான்னு தான் நினைச்சாங்க. அந்த ஆளு எவ்வளவோ சொல்லி பார்த்திருக்காரு. ஆனா அதை யாருமே நம்ப தயாரா இல்ல. முதல்ல இதை பத்தி தெரிய வரும்போது ஜோசப்புக்குமே அது நம்புற மாதிரி இல்லதான். ஆனா அது அதோட நிக்கல. ரெண்டாவதா இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. இந்த தடவை அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தருக்கே இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு. முதல் தடவை நடந்தப்போ அதை பத்தி பொதுமக்கள் யாருக்குமே சொல்லல போல. ஆனா ரெண்டாவது முறை அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தரே வெளியூர் போயிட்டு லேட்டா வரும்போது அவருக்கும் அந்த நிகழ்வு ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் அதை பத்தி அந்த ஊரை சேர்ந்த பொதுமக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பகல் நேரத்திலேயே மக்கள் போறத குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஏற்கனவே அந்த ஸ்டேஷன்ல இருந்த பிரச்சனையால கடைசி ட்ரெயின் போனதுக்கு அப்புறமா அந்த ஸ்டேஷன்ல யாருமே இருக்க மாட்டாங்க. இத பத்தி அவங்களோட மேலதிகாரிகளுக்கும் நல்லாவே தெரியும். அது ரொம்ப சின்ன ஸ்டேஷனா இருந்ததால அத பத்தி அவங்களும் பெருசா எதுவும் கண்டுக்கல. ஆனா அந்த நிகழ்வு அதோட நிக்கல. சில மாசம் கழிச்சு மறுபடியும் ஒருத்தர் அதே மாதிரியான பிரச்சனையில பாதிக்கப்பட்டாரு. இப்படி தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கவும் அந்த ஸ்டேஷன்ல வேலை செஞ்சவங்களே அங்க இருக்க பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே நைட் மட்டும் க்ளோஸ் பண்ணியிருந்த அந்த ஸ்டேஷனை நிரந்தரமா மூட சொல்லியும் அங்கிருந்து வேற ஸ்டேஷன்ஸ்க்கு மாற்ற சொல்லியும் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு மாசத்துக்கு மேல அங்க பேசஞ்சர்ஸ் வரதையும் சுத்தமாவே நிறுத்தி இருக்காங்க. சோ அங்க இருக்க ஒர்க் ஃபோர்ஸை வேற ஏதாவது இடத்துக்கு மாத்தலான்னு முடிவெடுத்து ஒரு நாள் அந்த ஸ்டேஷன் மொத்தமா மூடப்படுவதா செய்தி வெளியாச்சு. அன்னைக்கு தான் இனிமேல் அந்த ஸ்டேஷன்ல ஸ்டாப் பண்ண வேணான்னு ஜோசப்புக்கு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 3 வருஷம் கிட்ட ஜோசப் அதே ரூட்ல தான் போயிட்டு வந்திருக்காரு. அந்த 3 வருஷத்துலயும் ரயில்வேஸ் திரும்பவும் அந்த ஸ்டேஷனை துறக்க எந்த விதமான முயற்சியும் எடுக்கல. அதுக்கப்புறம் எனக்கு வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு தன்னோட கதையை முடிச்சாரு ஜோசப். இதை கேட்டு முடிச்சதும் செபாஸ்டியன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நீங்க அதை நம்புறீங்களா சீனியர்னு கேட்டான். அதுக்கு ஜோசப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க பாரு செபாஸ்டியன், நான் பார்த்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இங்க எனிதிங் கேன் ஹேப்பன். என்னோட வயசாகும்போது உனக்கும் அது தெரியும்னு சொல்லி முடிச்சாரு ஜோசப். அது செபாஸ்டியனோட மனசுல ஆழமாவே பதிஞ்சுது. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் வேற விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அப்படியே அந்த ஷிஃப்ட்டும் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.